ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் வச்சு நம்ம ஜூஸ் எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு அதனுடைய சத்துக்கள் முழுசாக அப்படியே நமக்கு கிடைக்கும். தினம் நீங்கள் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் வரவே வராது. இது சாப்பிடும்போது நமக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ அதிகமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நான் 2.5 வருஷமாக நான் குடிச்சிட்ருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை தான் நான் இந்த சேனல் மூலமாக நான் பகிர்ந்துட்டுருக்கேன். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். 3 நெல்லிக்காவுக்கு நான் 45 புதினா இலை எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு நெல்லிக்காவுக்கு 15 புதினா இலை. ஒருவேளை புதினா இலை இல்லைன்னா நீங்கள் ஒரு நெல்லிக்காவுக்கு 7 கருவேப்பிலை அந்த மாதிரி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நான் இதை ஒரு ஜூஸர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஜூஸர் ஜார் இல்லை அப்படின்னா சாதா மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த மிக்ஸி வாங்கி 1 வருஷம்தான் ஆகுது. அதுக்கு முன்னே என்கிட்ட இருந்த மிக்சியில் ஜூஸர் கிடையாது. நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைப்பேன். இங்கே பாருங்கள், ஒரு சுற்றி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு 300 ml தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பசையை அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 300 ml தண்ணி நான் சேர்த்துட்டு திரும்பவும் நான் அடித்து எடுத்துக்கிறேன். எப்போவுமே நீங்கள் முதல்ல பசையை அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காவுக்கு 200 ml நீங்கள் ஜூஸ் பண்ணலாம். வடிகட்டும் போது இந்த மாதிரி ஒரு கிளாத்தோ அல்லது நல்ல ஒரு காட்டன் ஒயிட் கிளாத்தோ போட்டு நீங்கள் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு அதில் பசையை அரைச்சிருக்கிறதுனால அது ஃபில்டர் வழியாக உள்ளே போயிடும். அப்போ குடிக்கும்போது த்ரோட்டில் இரிட்டேட் பண்ணும். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கும்போது நீங்கள் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த கிளாத் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதை நான் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் சூப்பு பண்ணும்போது பார்ப்பீங்க அதில் ஒரு கிளாத் யூஸ் பண்ணுவேன். இது ஜூஸுக்குன்னே தனியாக வச்சுருக்கிறேன். ஏன்னா கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் நான் ரெகுலராக நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். வரிசையாக கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி பன்னீர், டோஃபுலாம் பண்ணுறதுக்கு அது தனியாக நான் வச்சுருக்கிறேன் கிளாத்து. அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி கிளாத் வேணுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இதை பரிமாறிடலாம். இதை பார்த்திங்கன்னா நான் 600 ml பண்ணியிருக்கிறதுல நான் ஒரு கிளாஸ் எப்போவுமே 200 ml எடுத்துப்பேன். அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் ஒரு கிளாஸ் எடுத்துப்பார். குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி குடிக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நான் கம்பல் பண்ணி தான் ஆளுக்கு 1/2 கிளாஸ் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்குறேன். போக போக அவங்களும் இதே அளவு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்க பிடிக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி ஊற்றி கொடுங்க. கம்பல்சரி குடிக்கணும்னு சொல்லுங்கள். இதெல்லாம் அப்போ தான் அவங்களுக்கு சின்னதுலேருந்தே எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு பழகும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.